ஆஹா கல்யாணம் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேத்து வெளியான ப்ரொமோவ வச்சு பார்க்கும்பொழுது, நாமெல்லாம் ஒரு கற்பனையில இருந்திருப்போம். சரி, இன்னைக்கு வசமா மதன் மாட்டிக்குவாப்ல. மதன் மூலியமா எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு நெனைச்சோம். ஆனா அது எதுவுமே நடக்கலைங்க. இப்ப மகாவும், ஐஸ்வர்யாவையும் ஃபாலோ பண்ணி நம்ம சூர்யா பின்னாடியே போனாரு இல்லையா? நம்ம சூர்யா வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவரையும் அங்க வீட்டுக்கு வர வச்சுடுறாங்க மஃப்டியில. ஸோ, இப்ப மகா மட்டும் தனியா போன உடனே நம்ம தலைவர் இருக்கிறார் இல்லையா? கௌதம். அவரு மெத்தையிலிருந்து பார்த்துட்டு நம்ம மதனுக்கு ஃபோன் பண்ணி, "நீ வா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. மதனும் முகமூடி, ஹெல்மெட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இங்க சூர்யா வீட்டுக்கு வராங்க. அதே டைம்ல மகாவும் வந்து பார்த்தீங்கன்னா, முகத்தில மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் போறாங்க. அது ஐஸ்வர்யாவா, மகாவா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸும் வந்து மஃப்டியில வந்து அந்த தெரு ஓரமா ஒளிஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மதனும் பைக்ல வராங்க. மகாவும் மதன பிடிக்கிறதுக்காக வெளியில நின்னுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ, நம்ம சூர்யா வெளியில அங்க ஒரு இடத்துல இருந்து ஃபாலோ பண்ணி மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா? அவரு தவறி கீழ விழுந்துர்றாரு. விழுந்த உடனே சத்தம் வந்துருது. மேல இருந்து பார்க்குற நம்ம கௌதம்க்கு எல்லாமே புரிஞ்சிருது. இது ட்ராப்பு, வசமா மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு மதனுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. மதனும் மகா பக்கத்துல வந்து நின்னுடுறாப்புல. பின்னாடியே இன்ஸ்பெக்டரும் பிடிக்கலாம்னு 3 பேர் வராங்க. டக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே பைக் எடுத்துக்கிட்டே நம்ம மதன் எஸ்கேப் ஆகுறாப்புல. போய் மகா புடிச்சு பார்க்குறாங்க, பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர்ஸும் புடிச்சு பார்க்குறாங்க. அவங்களாலயும் பிடிக்க முடியல. எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. கடைசியில மகாவுக்கு அடிபட்டது தான் மிச்சம். ஸோ, இப்ப மகாவையும், ஐஸ்வர்யாவையும் அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராப்புல நம்ம சூர்யா. எல்லாருமே முழிச்சுக்கிறாங்க சத்தத்த கேட்டு. ஸோ, என்னாச்சு? எதுக்காக இந்த நேரத்தில வெளியில போனீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, இப்ப உண்மையையும் சொல்ல முடியாது இல்லையா? நம்ம சூர்யா வழக்கம் போல பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. இல்ல, மகா தான் மகாவும், ஐஸ்வர்யாவும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அழைச்சுக்கிட்டு போனேன் அப்படின்னு பொய்ய சொல்றாங்க. ஆனா, இது சித்ரா தேவிக்கு புரிஞ்சு போது. இவங்க ஏதோ பண்ணிட்டு பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, மத்தவங்கலாம் நம்பிடுறாங்க இல்லையா? ஸோ, மகாவுக்கு அடிபட்டதுனால வந்து சூர்யாவ தூக்கிக்கிட்டு போக சொல்றாரு நம்ம தாத்தா. அதே மாதிரியே தூக்கிக்கிட்டு போறாங்க. ஸோ, இன்னிய எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.